சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் வசனம் 35 முதல் 40 முடிய நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 22:35 முதல் 40 முடிய. அவர்களில் நியாயசாஸ்திரி ஒருவன். எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? பக்கம் 35 புதிய ஏற்பாடு முதல் புத்தகம் மத்தேயு. வாசிங்கம்மா. நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. கற்பனைகளிலும் தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். இந்த வாசித்த வசனத்துக்காக நான் ஜெபம் செய்வோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார், அசைவாடி கொண்டிருக்கிறார். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களிடத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும், குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள் என்று. உண்மையாகவே இந்த நாளிலே தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஒரு விடுதலையின் ஆசீர்வாதம், ஒரு சமாதானத்தின் ஆசீர்வாதம், நம்முடைய தேவைகளை சந்திக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த நாளில் இந்த வசனத்தின் மூலமாக நாம் ஒவ்வொருவருக்கும் ஊற்றப் போகிறார். அவரை நோக்கி நாம் பார்ப்போம். அருள் ஏராளமாய் பெய்யோ, உறுதி வாக்கிதுவே, ஆறுதல் தேறுதல் செய்யோ, சபையை உயிர்ப்பிக்குவே, அருள் ஏராள, அருள் அவதியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் பெய்யட்டுமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் பெய்யட்டுமே, திரளாய் பெய்யட்டுமே. நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தின் மூலமாய் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இங்கே வேதத்தில் சொல்லப்படுகிறது, நியாயசாஸ்திரி ஒருவன் இயேசுவானவரிடம் கேட்கிறார், கட்டளைகளிலே பிரதான கட்டளை எது என்று கேட்கிறார். இவன் நியாயசாஸ்திரி, நியாயங்களை நன்றாக படித்தவன், மோசையின் நியாயப்பிரமாணங்களை நன்கு கற்று அறிந்தவன், மோசையின் சட்ட திட்டங்களை எல்லாவற்றையும் படித்தவன். நியாயசாஸ்திரி என்றால் நம்முடைய பாஷையிலே வக்கீல், அட்வொகேட். ஆனாலும் இயேசுவிடத்தில் இவன் கேட்கிறான், அங்கே நல்ல போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானம், அதாவது எது முதன்மையானது? மோசே போட்ட கட்டளைகள் எத்தனை சொல்லுங்க. 20ஆம் யாத்திராகமத்தில் 20ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். அதில் இருக்கிற கட்டளை எது முதன்மையான கட்டளை என்று கேட்கிறார். அப்போது ஆண்டவர் பாருங்க, அந்த நியாயசாஸ்திரி அந்த மனிதனுக்கு அவர் இவ்விதமாய் பதிலளிக்கிறவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறார்? இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. அந்த 10 கட்டளைகளை இவர் என்ன செய்கிறார்? 2ஆக மாற்றுகிறார். ஏனென்றால் அந்த 10 கட்டளைகளையும் இந்த 2 கட்டளைகளிலே எல்லாமே அடங்கி இருக்கிறது. எல்லா தீர்க்க தரிசனங்களும் வசனங்களும் எல்லாம் இருக்கிறது என்று சொல்கிறார். அடுத்தது 39வது, இதற்கு ஒப்பா இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக என்பது. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயபிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். இயேசுவானவர் அந்த நியாயசாஸ்திரிக்கு சொல்லுகிறார் இவ்விதமாக,
அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம். அவன் என்ன சொல்கிறான், நான் இது என் சிறு வயது முதலே நான் எல்லாமே செஞ்சுட்டு வரேன். ஆனால் நாம் இதில் தெரிந்து கொள்வது என்னவென்றால், இங்கே முதலாம் பிரதான கற்பனை, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். ஏன் தேவன் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார் என்றால், இவ்வுலகத்தில் இயேசுவானவரை நமக்காக தந்தருளி தம்முடைய ஜீவன் முழுவதுமே நமக்காக தந்தருளினார். ஆகவே அவர் எப்படி தம்மை முழுவதாக நமக்கு தந்தருளினாரோ அவர் நம்மிடத்திலும் முழுவதுமாக எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? புரிஞ்சவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் 90% கொடுங்க, 80% கொடுங்க, 70% கொடுங்க கேட்கல, 100% நம்மிடத்தில் ஒவ்வொரு இடத்திலும் எதிர்பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு, கர்த்தராகிய இயேசு அனைத்திற்கும் ஆண்டவராய் இல்லாமல் இருந்தால், இல்லப்பா இந்த அற்புதத்தை தான் என்னால் செய்ய முடியும், இந்த அற்புதம் என்னால் செய்ய முடியாது, என்னால் இந்த அற்புதத்தை செய்ய முடியாது என்று சொல்வார் என்றால், அப்படிப்பட்ட இயேசு எனக்கு தேவையில்லை. ஆமென். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார். அந்த இடத்திலே அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, அனைத்தையும் அவரால் செய்ய முடியும். சங்கீதம் 33:9ஆம் வசனத்தில் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென், ஹல்லேலூயா. அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை தேவனுடைய ஜனமே. ஆகவே நாம் தேவனுக்கு எப்படிப்பட்டவர்கள்? அவர் சொல்லுகிறார், முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே நீ அன்பு கூறுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் முழுவதுமே நாம் வாசிப்போம் என்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்றுதான் நமக்கு சொல்லப்படுகிறது. பிதாவானவர் தம்முடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தினார்? நமக்கு தம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பி தமது அன்பை வெளிப்படுத்தினார். முழுவதுமாக 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 தேவனுடைய முழுவதுமாக. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய தந்தை பெர்க்மான்ஸ் அவர்கள் ஒரு பாடலை பாடுகிறார். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா, அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேரு மனசாட்சியோட இந்த பாடலை பாடுங்க? ஹல்லேலூயா. மனசாட்சியோட பாடினவங்க, முழு உள்ளத்தோடு ஆராதி முழு பெர்க்மான்ஸ் ஐயா அவர் முழு உள்ளத்தை அவர் புரிஞ்சு உணர்ந்து அவர் எழுதி பாடியிருக்கிறாரு. நாம எப்படி பாடுறோம்? இதுதான் முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிறவங்க, முழு பலத்தோடு ஆராதிக்கிறவங்க, முழு மனதோடு ஆராதிக்கிறவங்க. சபை 8:30 மணிக்குனா 8:15 உள்ள வந்துடுவாங்க. அவங்க தான் முழு மனதோடு ஆராதிக்கிறவங்க. ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர்கிட்ட நான் முழுவதுமாக கொடுக்கிறது. 9 மணிக்கு வருது, 9:30 வருது, 10:30 வருது. ஆண்டவர் எப்படி நமக்கு முழுமையா கொடுத்தாரு. அது போல 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆராதனை. சில சபையெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம். நான் போகிற சபையிலெல்லாம் எனக்கு 1.5 மணி நேரம் பிரசங்கம் கொடுப்பாங்க, 1 மணி நேரம் பிரசங்கம் கொடுப்பாங்க. அங்கெல்லாம் எவ்வளோ நேரம் ஆராதனையே 1 மணி நேரம் ஓடும். அவங்களாம் எப்படி ஆராதிக்கிறாங்க தேவனுடைய ஜனமே? ஆனால் நம்முடைய சபையிலே நாம் சரியான நேரத்திற்கு வருகிறோமா? ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தாரே,
அவர் எல்லாவற்றையும் எனக்காக தந்தாரு, அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமா எனக்கு இருந்தாரு. இந்த 2025 ஆண்டு முதல் தொடங்கி என் ஜீவனையும் என் சுகத்தையும் எனக்கு ஆரோக்கியத்தையும் கொடுத்து எல்லாவற்றுக்கும் எனக்கு போதுமானவராக இருந்தாரு. நான் அவருக்கு எப்படிப்பட்டவனாய் இருக்கிறேன், எப்படிப்பட்டவளாய் இருக்கிறேன் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய ஜனமே, நீங்கள் ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்றுதான் பரிசுத்த ஆவியானவருடைய நோக்கம். உங்களை குறைப்படுத்தவோ குற்றப்படுத்தவோ அவருடைய நோக்கம் அல்ல. நாம் ஆசீர்வாதத்தை இழந்து போகிறதுக்கு நாம் தான். ஆமென், ஹல்லேலூயா. உண்மையாகவே நாம் தான் நம்முடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறதற்கு. ஒரு முறை 2016 ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இறந்து விட்டார்கள். அந்த தொகுதி காலியாக இருந்தது. அந்த தொகுதியில இடைத்தேர்தல் வந்தது. நாம் எல்லாருக்கும் அறிந்த விஷயம். 2016 ஆண்டுல எனக்கு அதிகமாக வண்ணாரப்பேட்டை, தண்டையார்பேட்டை, ஐஓசி இப்படிப்பட்ட இடங்கள்ல தான் எனக்கு நான் சபையில் செய்து கொடுக்க போகிறேன். அதில் ஆர்கே நகர் தொகுதி அந்த முழுதுமாக, அதாவது அந்த டோல்கேட்லேருந்து காசிமேடு வரைக்கும் அது ஃபுல்லாக ஆர்கே நகர் தொகுதி. நான் ட்ரெயின் ஏறி விஓசி நகர்னு சொல்லி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அங்கே இறங்கி அந்த நடந்து போனோம். ஒரு 15 நிமிஷம் ஆகும் அந்த சபைக்கு நடந்து போகிறதுக்கு. அங்கே மாதத்தில் 2வது வாரம் எனக்கு செய்தி கொடுப்பாங்க. அப்போ அந்த தெருவில் போகும்போது அந்த சபைக்கு போகிற வரைக்கும் ஒவ்வொரு வீட்டு வாசல்களில் கோலங்கள், தை மாதத்தை விட அப்படிப்பட்ட கோலங்கள் நான் பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட கோலங்கள், விதவிதமான கோலங்கள், அதுவும் அது என்னது வண்ணங்கள் பூசிக்கின கோலங்கள், கலர் கலராக இருந்தது. நான் சரி ஏதோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் அப்படியே சபைக்கு நடந்து போயிருந்தேன். சபையில் போய் உக்காந்துட்டு என்னோட பிரசங்க நேரம் வந்தது. இதே போல தான் வாசிங்க மத்தேயு 22ஆம் அதிகாரம். அன்னைக்கு வேற பிரசங்கம். இதே போல் வாசிங்கன்னு சொல்லி கண்ணை மூடி ஜெபம் பண்ணலான்னு சொல்லி கண்ணை மூடி ஜெபம் பண்ணி திறந்து பார்த்தா பாதி விசுவாசிகளே காணாமல் போயிட்டாங்க. 4 பேர் தான் இருந்தாங்க சபையில். அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன், இனிமேல் ஜெபத்தில் கண்ணே மூடக்கூடாதுன்னு சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. அப்புறம் நான் பாஸ்டர்கிட்ட கேட்டேன், ஐயா என்னங்கய்யா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்களான்னு கேட்டேன். இல்லை, வீட்டுக்கு 5000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப வேதனையாக இருந்தது இந்த காரியம் கேட்ட உடனே எனக்கு. உலகமே பின்னால் சிலுவையே முன்னால், சிலுவையே முன்னால் உலகமே பின்னால் பாடிடுறோம். ஆனால் அது செயலில் நாம் நடைபெறுவதில்லை. ஹல்லேலூயா. உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே. உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே. உடல் பொருளாவே உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உடல் பொருளாவே உடைமைகள் யாவும் ஒப்பு. நான் அவர் ஆலய, எனக்குள்ள இயேசு. நான் அவர் ஆலய, எனக்குள்ள இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் துதி தேடுவேன். என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதி தேடுவேன். ஹல்லேலூயா. அந்த இடத்துல இரவு முழுவதும் செய்தியை தியானம் பண்ணி அதை சுமந்து கொண்டு அந்த சபையில் போய் இறக்கினால்தான் எனக்கு நல்லா தூக்கம் வரும் வீட்டுக்கு வந்த பிறகு. நேற்று இரவு கூட போதகர் அவர்கள் எனக்கு சொன்னார், இரவெல்லாம் தூக்கமே இல்லை, இப்படியெல்லாம் ஆண்டவரோட பேசிக்கிட்டே இருந்தேன். நான் திரும்பி 4:30 மணிக்கெல்லாம் எழுச்சி உக்காந்துட்டேன். என் மனைவி அடிக்கடி கேட்பா, உங்களுக்கு தூக்கமே வராதான்னு கேட்பான். ஏனென்றால் கர்த்தருடைய வசனத்தை இறக்கி வைக்கிறவர்களுக்கும் ஒரு மனிதனுக்கு தூக்கம் வராது. அது எப்போது ஜனங்களிடத்திலே அந்த சுவிசேஷத்தை சொல்லி முடிக்கிறானோ அப்போது அவருக்கு, ஏனென்றால் அது வரைக்கும் சொல்லணும், எப்படா சொல்ல போறோம்ட்டு அந்த உள்ளுணர்வு ஏங்கிக்கிட்டே இருக்கும். அதுபோல் அந்த இடத்திலே, அந்த சபையிலே 4 பேர் தான் பரவாயில்லைன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த மாதம் நான் போல. உடனே ஏதை சொல்ல வரேன் நான் பாருங்க. அந்த சபை விசுவாசிகள் 8 வருஷம், அப்போ 8 வருஷம் ஆண்டு விழா அவங்க செஞ்சாங்க. அப்போ இப்போ எத்தனை வருஷம் நீங்களே காப்போம். 8 வருஷமா விசுவாசிங்க இப்படி தானே இருக்காங்கன்ட்டு எனக்கு ஒரு
வேதனையா இருந்தது. இயேசுவா பணமான்னு பார்க்கும்போது இவங்க இயேசுவை பின்னாடி தூக்கி போட்டு பணத்தை முன்னாடி வச்சுட்டாங்க. ஹல்லேலூயா. பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். பவுல் அழகா எழுதுறாரு, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களா இருங்கள், ஏனென்றால் சிலர் அதை இச்சித்து தங்களை தாங்களே குத்தி கொள்கிற இப்படி குத்துன கத்தி நல்லா குத்திக்கிச்சா இல்லைன்னு எடுத்து திரும்பி இப்படி குத்திப்பாங்களாம். அதான் உருவ குத்துகிறார்கள். அவங்களே உருவ குத்துகிறார்களாம். பணம் எல்லாருக்கும் வேணும், அவசியம் இல்லை, நான் சொல்ல வரல. ஆனா கடவுள் தேவனை விட எது நமக்கு முக்கியம், அதை நம்ம பார்க்கணும். சில பேர், நான் நிறைய உதாரணங்கள் நான் சொல்ல முடியும், ஏனென்றால் நான் பக்தி வைராக்கியத்தின்படி நான் உங்கள் மத்தியிலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். சில பேர் திருமணம் ஆக வேண்டும் என்று சொல்லி, எனக்கு தெரிந்த ஒரு சபையில் ஒருத்தங்க அப்படி தான் 2 பேர் விரும்பினார்கள். அதில் பொண்ணு ரட்சிக்கப்பட்டிருக்கு, பையன் ரட்சிக்கப்படல. உடனே ஞானஸ்தானம் எடுக்கணும். அது முன்னா அவன் ஊந்து அப்படியே பரலோகத்தையே கீழே இறக்கி வந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை வந்து முழங்கால் படி ஜெபம் பண்ணி நின்றான். கல்யாணம் எப்போ முடிஞ்சதோ அன்லேருந்து அவன் ஆளே காணோம். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ இவங்களுடைய காரியங்கள் ஏதாவது ஆக வேண்டும் என்று தான் அவங்க வராங்களே தவிர உண்மையாக தேவனை வந்து அவங்க வந்து தேடலை. நமக்கு நன்மை வந்தாலும் சரி, தீமை வந்தாலும் சரி, நாம் தேவனிடத்தில் உண்மையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் அதுதான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக என்று. தேவனாகிய கர்த்தரிடத்தில் அது. அதுக்கப்புறம் நான் அந்த இடத்துல, அந்த ஆர்கே நகர் தொகுதி அங்கே இருக்கிற இடத்துல வந்து நான் போகலை. அடுத்த மாதம் வந்தது எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, வர வாரம் நீங்கள் தான் மெசேஜ் சாரி பாஸ்டர், நான் இனிமேல் நான் வரமாட்டேன்ட்டேன். ஏங்க என்னங்க ஆச்சு, ஏன் காணிக்கையெல்லாம் கம்மியாக கொடுக்குறேன்னா அப்படின்னாங்க. நீங்கள் எவ்வளோ தான் காணிக்கை கொடுத்தாலும் இனிமேல் எனக்கு வேண்டாம். ஏன்னா அவங்க காணிக்கை வந்து நிறைவாக கொடுக்குறாங்க. எனக்கு போதுமான அளவுக்கு இருந்தது அவங்க கொடுக்குற காணிக்கை. இருந்தாலும் அந்த சபையில் அவங்க நடந்துக்கிற அந்த இது எனக்கு ரொம்ப வேதனை. அன்னைக்கு நான் ஆவியாளரோடு நான் பேசினேன், ஆண்டவரே இனிமேல் நான் அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன். அதுதான் அதோடு நான் வந்து முடிச்சிட்டேன். ஏனென்றால் இவர்கள் உட்காந்த அந்த ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வாங்குறதை நான் தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் ஒரு ஆராதனை உள்ள உட்காந்து சபையில் உட்காந்து ஏற்றி போனாங்க பாருங்க, அது ஊழியக்காரரை அல்ல, தேவனை கனவீனப்படுத்துகிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நான் கனவீனப்படுத்துவேன் என்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு ஏன் கனவீனமாய் இருக்கிறது? நீங்கள் தேவனை அசட்டை பண்ணப்பட்டவர்களாய் கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொருவரும் என்னுடைய தேவை இதை சந்தித்தால் போதும், அவ்வளவுதான், ஆண்டவரே டாட்டா பாய் பாய் குட் பாய், இதோடு அடுத்த வருஷம் பார்ப்போம். ஆமென். ஹல்லேலூயா. முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோட, முழு மனதோட ஆராதிக்கிறோம் செய்யவே மாட்டாங்க. உண்மையா எது வந்தாலும் சரி கர்த்தருக்கு அவர்கள் உண்மையா இருப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் அதுதான் எதிர்பார்க்கிறார். நல்லா ரட்சிக்கப்பட்ட சபையெல்லாம் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு ஆராதனைனா 7 மணிக்கெல்லாம் பாஸ்டர் முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாரு. விசுவாசிகளுக்கு முன்னாடி அவர் வந்து உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாரு முழங்கால் படிட்டு. அதுக்கப்புறம் விசுவாசிங்க வருவாங்க. சில பேர் பாட்டெல்லாம் பாடி வருவாங்க, சில பேர் ஆராதனை முடிச்சுட்டு வருவாங்க, சில பேர் காணிக்க பாட்டு முடிச்ச பிறகு வருவாங்க, சில பேர் பாதி பிரசங்கத்தில் வருவாங்க, சில பேர் ஆமேன் என்று சொல்லும் போது வருவாங்க. நாம் எந்த கூட்டத்தில் நாம் இருக்கிறோம்? நாம் ஆரம்பத்தில் இருந்து இருக்க வேண்டும். தேவனுடைய ஜனங்கள் அதுதான் முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு அன்பு கூறணும். ஆரம்பத்தில் நான் பாபண்ணன் ஆனந்தண்ணன் எல்லாம் இது ஒரே காம்பவுண்டில் இருந்தோம், எல்லாருக்கும் நல்லா தெரியும். அப்போ சபை வந்து கீழே இருந்தது. அப்போது நான் மனைவி எல்லாம் வருவோம். இப்போது என் மனைவி, இன்னும் நீங்கள் அடிக்கடி சீக்கிரமாக போயிட்டே இருக்கீங்க, யாருமே வரமாட்டேன்றாங்களா அப்படி. ஏன்னா அவங்க ரட்சிக்கப்பட்ட அனுபவம் புதுசு, தெரியாது. அவங்களாம் லேட்டாக தானே வராங்க, நீங்கள் தான் ஊருக்கு முன்னாடி போகிறீங்களேன்னு சொல்லுவான். நான் என்ன சொல்லுவேன், அவங்க எப்படி ஆராதிக்கிறாங்க எனக்கு முக்கியம் இல்லை, நான் எப்படி தேவனை ஆராதிக்கிறது தான் முக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. நாம் எப்படி தேவனை ஆராதிக்கிறோம் என்பதை நீங்கள் சரியாக தேவனை ஆராதித்தால் வானத்தின் பலக்கனியாக திறந்து உங்களிடம் இடம் கொள்ளாமற் போகும் ஆசீர்வாதத்தை தேவன் ஊற்றுவார். இதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு கரங்களை தட்டணுங்க, கேட்டு வாங்கக்கூடாது. இதுதான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருது. இந்த வசனத்தை உங்களுக்கு வந்து அப்படியே உயிர்ப்பிக்கணும். இன்னைக்கு உயிர் இல்லாதனால செத்தவர்களாக நாம் இருக்கிறோம். சரீரத்துல உயிர் இருக்கு, ஆனா ஆத்மத்துல உயிர் இல்லை நிறைய பேருக்கு, செத்தவர்களாக. அதனாலதான் தேவனுடைய ஜனமே,
மற்றவர்களை ஆராதிக்கிற நான் பார்க்க வேண்டாம், நான் எப்படி தேவனை ஆராதிக்கிறேன். இன்னைக்கு என் மனைவி என்னை விட பல மடங்கு அதிகமாக இருக்கா ஜெபத்தில். ஆமென், ஹல்லேலூயா. அதற்காக நான் கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். தேவனுடைய ஜனமே, ஏன் நான் இதை சொல்ல வருகிறேன் என்றால், என்னை மேன்மை பாராட்டுவதற்காக நான் பேசவில்லை, தேவனுடைய நாமம் மகிமை அடைவதற்காகவே நான் உங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறேன். வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு உங்கள் முழு மனதை, முழு ஆத்மாவோட, முழு உள்ளத்தோடு அவருக்கு கொடுங்க. ஆண்டவர்களிடத்துல கொடுத்து பாருங்க. என் வாலிப பிராயத்தில் நான் ஆண்டவருக்கு கொடுத்ததுனால் தான் இன்றைக்கு இந்த மேடையிலே உங்கள் முன்பதாக ஒரு சுவிசேஷனாக, ஒரு ஊழியக்காரனாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. முழு மனதோடு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கொடுத்து பாருங்க. பரவாயில்ல, பார்த்துக்கலாம், போகலாம். ஏதாவது தேவை இருந்தால் மட்டும், பாஸ்டர் எனக்கு இப்படி தேவை இருக்கு, பாஸ்டர்மா எனக்கு இப்படி தேவை இருக்கு, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நைட்டில் கெட்ட கெட்ட கனவாக வருது பாஸ்டர்னுவாங்க. நீ சரியா உன் மனது முழுவதும் தேவனுடைய வசனமாக இருந்தா ஏன் கெட்ட கனவுகள் வரப்போகுது? தேவையில்லாததெல்லாம் கையிலேயே உலகத்தை அடக்கி வச்சிருக்கோம். நாம் அதை பார்த்துக்கிட்டே இருந்துக்கிட்டு கெட்ட கனவுகள் தான் வரும். நமக்கு தேவையானது மாத்திரம் நம்ம பார்க்கணும். தேவனுடைய ஜனங்கள், ஆண்டவர் அந்த நியாயத்தாதிகள் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறு என்ற, அன்புக்கு ஆப்போசிட் பகை என்று சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20 அதிகாரம் 5-6. யாத்திராகமம் 20 அதிகாரம் 5-6. வாசிங்கம்மா, சத்தமா வாசிங்க. நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய ஜனமே, அவர் அந்த 10 மோசைக்கிட்ட சொல்லி நிற்காரு. நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் வேண்டாம், சேவிக்க வேண்டாம். ஒரு சிலையை வைத்து வணங்குவதுதான் விக்கிரகம் அல்ல. தேவனை காட்டிலும், தேவனை அதிகமாக நாம் ஏதாவது ஒன்று நேசிப்போம் என்றால் அதுவே விக்கிரகமாக மாறிவிடுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அதுவே ஒரு விக்கிரகமாக மாறிவிடுகிறது. ஆகா, இது எவ்வளவு அழகாக இருக்கிறது. இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் அப்படியா தான் இருக்கிறார்கள். அவர்களை விக்கிரகமாக மாற்றி விடுகிறார்கள். பையன் பொண்ணை விக்கிரகம் மாத்திடுறா, பொண்ணு வந்து பையனை விக்கிரகம். நீ எவ்வளோ அழகா இருக்க, உன் கண்ணு எப்படி அப்படி இப்படின்னுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எல்லாமே மாயை. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாமே மாயாய் மாறி விடுகிறது. தேவனுடைய ஜனமே, நீ அவைகளை நமஸ்கரிக்க வேண்டாம், சேவிக்கவும் வேண்டாம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறோம். அவருடைய கற்பனை ஈஸிங்க, ரொம்ப கஷ்டம் இல்லை, லகுவான கற்பனை தான். கைக்கொள்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய ஜனமே, அது மாத்திரமல்ல, அங்கே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று சொல்லப்பட்டுகிறது. அப்போ ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாக நினைப்பாயாக என்று சொல்லப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே இவர்கள், நமக்கு நன்றாகவே தெரியும், 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாள் ஓய்ந்திருக்க வேண்டும். நாம என்ன பண்றோம்? 7ஆம் நாளில் தான் வாங்க வேண்டியது, வாங்கி அவிக்க வேண்டியது, அவித்து மசாலா எல்லாம் ஊற போட்டு தட்டுனா, கூட்டுனா, பூனை வருமா, எலி வருமா, நாய் வந்து கவின்னு போகுமா, எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆராதனை முடிஞ்சதுக்கப்புறம் சபைக்கு வரோம். ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனமே, நாம் தேவனுக்கு உலக இரட்சகர் சபை, விசுவாசிகள், விசுவாச போர் வீரர்கள், விசுவாச போர் வீராங்கனைகள் என்று சொல்லப்படுகிற ஒரு கூட்டமாக நாம் மாற வேண்டும். ஆராதிக்கிற இந்த ஜனங்களோட வேற எந்த சபையிலும் இல்லை என்று சொல்லப்படுகிற ஜனங்களாக நாம் மாற வேண்டும். தேவனுடைய ஜனமே, ஆராதிக்கிற வேலையிலே தயவுசெய்து ஆராதனை செய்கிறவர்களும் கூட முடிந்த அளவுக்கு பாடல்களை மனப்பாடம் செய்து, அந்த இடத்துல ஃபோனை வச்சு நீங்கள் பாடின்னு இருக்கும்போது அது ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது. அப்போது அது வந்து யூடியூப்லலாம் போகுது உங்களுடைய ஆராதனைலாம். சில பேர் என்ன நினைப்பார்கள், அப்போது காலத்தில் நாங்கள் பாட்டு புக் கூட நாங்கள் வச்சுக்க மாட்டோம், பாடலெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு தான் ஆராதனையில் வந்து நாங்கள் இறங்குவோம். ஏன் இதெல்லாம் சொல்ல வரோம்? நம்மை நாம் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிறது, நாம் கண்களை மூடி நம்முடைய ஆவியில நிறைந்து, ஆவியானவர் நம்மை பார்க்கிறார், பரலோகத்திலிருந்து கர்த்தர் சிங்காசனத்தில் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று அந்த உணர்வு நமக்கு இருக்கும் என்றால் ஆராதனையிலே நாம்
சுலபமாக செய்கிறார். யாருக்கும் பயத்ததில்லை. பரிசுத்த ஆவியான ஒவ்வொருவரும் நடத்துகிறவராக இருப்பார். இதற்கு நாம் செய்ய வேண்டிய முழு உள்ளத்தை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். ஆமென். முழு பலத்தை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். நான் முகநூலிலே ஒரு சிறிய குறும்படம் ஒன்றை பார்த்தேன். ஒரு வாலிபன் அந்த ஒரு ஒரு பெண் பிள்ளையை மிகவும் நேசித்தான். தன்னுடைய விருப்பத்தை போய் சொல்லுகிறான், நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று. அந்த பெண்ணோ, நீ இந்துவா இருக்கிறார், நான் கிறிஸ்டினா இருக்கிறேன், உனக்கும் எனக்கும் ஆகாதுன்னு சொல்கிறார். சரி, நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் கேட்கிறான். உனக்கு சர்ச்சு என்னன்னு தெரியாது, அதே மாதிரி எனக்கு உங்கள் கோயிலை பற்றி தெரியாது, உனக்கு சர்ச்சில் பைபிள் வசனம்லாம் எதுவுமே சரி, நான் இது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், சர்ச்சுக்கு போக ஆரம்பிக்கிறான். சர்ச்சுக்கு போயிட்ட பிறகு திரும்பி அந்த பெண்கிட்ட வந்து, நான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சுக்கு போனேன், சரி ஏதாவது வசனம் சொல்லுன்னு அந்த பெண் பிள்ளை கேட்கிறார். அவனுக்கு வசனம் சொல்ல தெரியல. உனக்கு வசனமே சொல்ல தெரியலன்னு சொல்லி என்ன பண்றாப்புல, திரும்பி அடுத்த வாரம் சர்ச்சுக்கு போறாப்புல. அடுத்த வாரம் சர்ச்சுக்கு போகும்போது அவன் வசனத்தை எல்லாம் படிச்சுட்டு மறுபடியும் போய் சொல்றான், நீ ஞானஸ்தானமே எடுக்கலன்னு சொல்றான். மறுபடியும் திரும்பி போறான், போதகிட்ட போய் ஞானஸ்தானம் சொல்லலாம். அப்புறம் ஜெபம் உனக்கு தெரியலன்னு சொல்லாப்புல ஜெபிக்கிறான். ஜெபிக்கும் போது உங்ககிட்ட பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு சொல்லிட்டு நல்லா ஜெபிச்சு 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 அவனுடைய மனது முழுவதுமாய் மாறிவிட்டது. அவன் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்தான். பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் இறங்கி பல வரங்களை, அந்நிய பாஷை வரங்கள்லாம். இப்போது அவன் என்ன செய்கிறான், வேதாகமத்தை கையில் ஏந்தி கொண்டு ஊழியக்காரனாய் மாறிக்கிறான். இப்போது அவன் அந்த பெண்ணை தேடவில்லை, அவன் ஆண்டவரை தேடி போனான். ஆமென், ஹல்லேலூயா. இப்போது அந்த பெண் அவனை தேடி வருகிறாள். நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள தயாராக இருக்கிறேன். இல்லை இல்லை, என் முழு மனதை, என் முழு ஆத்மாவை, என் முழு உடலை தேவனுக்கு நான் கொடுத்து விட்டேன் என்று அவன் சொன்னான். தேவனுடைய ஜனமே, ஹல்லேலூயா. இது நான் ஃபேஸ்புக்கில் தான் நான் பார்த்தேன் இந்த குறும்படத்தை. ரொம்ப அருமையாக இருந்தது. அது ஏன் நம்மளால் முழு மனதோடு முழு பலத்தோடு ஆராதிக்க முடியல? நான் சில 3 காரணங்களை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 11 மணிக்கெல்லாம் முடிச்சுன்னு பாஸ்டர் சொன்னார். இன்னும் பிரதான கட்டளையே முடியல. அடுத்தது இன்னொரு கட்டளை, 2வது கட்டளை வேற இருக்கு. கர்த்தருக்கு சித்தமானால் நேரம் கிடைத்தால் மறுபடியும் அந்த 2வது கட்டளை குறித்து நான் பேசுவோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எபேசியர் 6:3. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனமாக என்பது வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையா இருக்கிறது. யாத்திராகமத்தில் கூட இந்த கட்டளை இருக்கிறது, உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணு சொல்லி. இங்கே பவுல் எழுதுகிறார், உன் தகப்பனையும் உன் தாயையும். இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் ஏன் உங்களால் முழு உள்ளத்தோடு ஆராதிக்க முடியல, முழு பலத்தோடு ஆராதிக்க முடியல, முழு பலத்தோடு தேவனை தேட முடியவில்லை என்றால் நீங்கள் முதலாவது உங்கள் குடும்பத்தில் இருந்து உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்கள் தாய் தகப்பனை நீங்கள் கனம் செய்கிறீர்கள்? போமா பார்த்துக்கலாம், போயா பார்த்துக்கலாம். ஒரு தகப்பனுக்கு ஒரு பிள்ளைகள் இந்த காலத்தில் மரியாதையை கொடுக்கறதே இல்லை. ஏனால் அவர்கள் இல்லை என்றால் நாம் இந்த பூமியில வந்திருக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அதான உண்மை. அவர்கள் இல்லை என்றால் இந்த பூமிக்கு வந்திருக்க முடியாது. அவர்களை பார்த்து சீராட்டி ஐயோன்னு சொல்லிட்டு நமக்கு எதுவாக இருந்தாலும் நம்மை பத்திரமாய் ஒரு தாயை போல தகப்பனை போலன்னு சொல்லி நாம் அதை போல நம்மை அவர்கள் அரவணைத்து பாதுகாத்தார். அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கனத்தை கொடுக்க வேண்டும். இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர் குடும்பத்துல பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறார்கள் சொல்லுங்க பார்ப்போம். பிள்ளைகள் நமக்கு பெற்றோர்கள் நமக்கு நல்ல ஈவை தான் கற்றுக் கொடுப்பார்கள், கெட்ட ஈவை யாரும் கற்றுக் கொடுக்க மாட்டார்கள். ஆகதான் ஆண்டவர் சொல்கிறார், பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கற்றுக் கொடுக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற அதை பார்க்கிலும் மேன்மையான காரியங்களை செய்வார் அல்லவா, அதிக ஆசீர்வாதத்தை தருவார் அல்லவா. ஆமென், ஹல்லேலூயா. மீன் கேட்டால் பாம்பை அருள்வார் உண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோர் உண்டோ. மீன் கேட்டால் பாம்பை அருள்வார் உண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோர் உண்டோ. பொல்லாதோர் கூட செய்திடா நற்பிதா நலம் அருள்வார். பொல்லாதோர் கூட செய்திடா நற்பிதா நலம் அருள்வார். ஆம் தேவனுடைய ஜனமே, அவர் நமக்கு நன்மையான
காரியங்களை தருகிற தேவன். அவர் எப்போதுமே நன்மை செய்கிறவராக சுற்றி திரிகிற தேவன். அப்படிப்பட்ட தேவனை நாம் விட்டு விலகி நாம் என்ன செய்கிறோம்? உலகத்தின் பாதையிலே கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். உலகம் நமக்கு சாபமானதும் நஷ்டத்தையும் தான் கொடுக்குமே தவிர ஆசீர்வாதத்தை ஒருபோதும் நமக்கு தருவதில்லை. ஆனால் தேவனிடத்தில் யார் முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அவரிடத்திலே கிட்டி வருகிறார்களோ தேவன் அவர்களுக்கு நன்மையான காரியங்களை ஊற்றுகிறவராக இருக்கிறார். நீ கேட்பதை விட அதிகமாய் தருகிறவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீ கேட்கவே தேவையில்லை. அதான் வசனமே சொல்லுது, என் நாவில் சொல் பிரவாவதற்கு முன்பமே நீர் அதை அறிந்திருக்கிறீர் என்று தாவீது சொல்லுகிறார். தேவனுடைய ஜனமே, வசனங்கள்லாம் உங்களால எவ்வளவு மனப்பாடம் பண்ண முடியுமோ மனப்பாடம் பண்ணி ஜெபத்துல கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் வாங்க, ஆவியானவர் உங்களை எவ்வளவு வல்லமையா உங்களை பயன்படுத்துவார். வாலிப பிள்ளைங்க சரியா இதை பயன்படுத்துங்க. ஏன்னா இப்போ இந்த வயதை நீங்க விட்டீர்கள் என்றால் என்னுடைய வயது வரும்போது நீங்கள் அதை கடைபிடிக்க முடியாமல் போய்விடும். சாட்சியாக நான் சொல்லுகிறேன் தேவனுடைய ஜனமே, ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கர்த்தருக்கு உங்கள் ஒப்புவிப்பீர்கள் என்றால் முழு மனதோடு, வாலிப பிள்ளை மாத்திரமல்ல எல்லாருக்கும் சரி, ஆனால் குறிப்பாக வாலிப பிள்ளைகள் முக்கியமாக அவர்கள் முன்னே வர வேண்டும். இங்க கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு ஞானமும் அறிவையும் பொக்கிஷத்தையும் புத்தியும் உங்களுக்கு தந்தருளி உங்களை மேன்மையாக அவர் உயர்த்துகிற தேவனாயிருப்பார். இதை நான் சவாலாக சொல்லுகிறேன் தேவனுடைய ஜனமே. முழு உள்ளத்தோடு தேடுங்க. இப்போதான் வீட்டில் உட்காந்துக்கின்னு இப்போதான் பாட்டு போகலாம், இப்போதான் ஆராதனை முடிஞ்சிருக்கோம் போகலாம். சபைக்குள்ள வந்தா கூட சில பேருக்கு முழு மனதே இருக்காது. ஐயோ வீட்டில் தட்டு சரியா மூட்டு வந்தோமா, பூனை வந்திருக்குமா, நாய் வந்திருக்குமா, இல்லை ஏதாவது தட்டி இருக்குமா, நம்ம மசாலாலாம் போட்டு நல்லா ஊற போட்டு வந்திருக்குமா, என்ன ஆயிருக்கும். முழு உள்ளத்தோடு இங்கே இருக்க மாட்டாங்க. ஆனால் முழு உள்ளம் முழு வேலைலாம் எங்கே இருக்கும்? வீட்டுக்கு சபைக்கு வெளியே தான் இருக்கும். தேவனுடைய ஜனமே, நாம் சபையிலே வந்துவிட்டோம் என்றால் நம்முடைய சிந்தைகள் முழுவதும் தேவனிடத்தில் உங்கள் சிந்தை இயேசு கிறிஸ்துவில் இருக்க கடவுள் என்று பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகிறார். உங்கள் கிறிஸ்துவின் சிந்தையே உங்களில் இருக்க கடவுள் என்று எழுதுகிறார் பவுல். இன்னைக்கு நிறைய பேருடைய முழு மனது முழு ஆத்மா யாருமே ஆண்டவருக்கு தருதே இல்லை. ஆனால் தான் ஆண்டவர் அந்த நியாயசாஸ்திரியை பார்த்து, எப்பா நீ சிறு வயது முதலே கடைபிடித்து வர முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோட, முழு பலத்து அன்போடு தேவனிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக. பாட்டெல்லாம் நல்லா பாடிடுறோம் நாம, ஆனால் என்ன, எல்லாம் உதட்டின் வழியாக வாய் வழியாக தான் நாம் பாடிக்கொண்டிருக்கிறோமே தவிர, ஆனால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுறதே இல்லை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து தேவனை ஆராதிங்க. சரியான நேரத்துக்கு வாங்க, தேவனுக்கு செவி கொடுங்க, பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க. வேதம் அதுதான் சொல்லுகிறது, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாங்க என்பதை வாக்குத்தத்தத்தின் பிரதான கருத்தாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து கூட நான் தேவனுடைய பிள்ளை, நான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கலாம். தன்னுடைய தாயையும் தகப்பனையும் பார்த்து அவர் கீழ்ப்படிந்தார் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. கீழ்ப்படிந்ததுனால தான், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்ததுனாலே பிதாவானவர் அவரை மேலாக உயர்த்தி வானத்தின் கீழோர் பூமியின் மேலோர் முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்த அந்த இயேசு என்ற நாமத்தை தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் தேவனுடைய ஜனமே. ஹல்லேலூயா. அவர் கீழ்ப்படிந்தார் தேவனுடைய ஜனமே. நீதிமொழிகளின் புத்தகம் 20ஆம் அதிகாரத்தை 20 வாசிங்க. தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும். தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளாக அணைந்து போகும். அவனுடைய வாழ்க்கை இருளாக மாறும் என்று இங்க வேதத்துல சொல்லப்படு. ரட்சிக்கப்படாத எத்தனையோ குடும்பங்களை நான் பார்க்குறேன். அவங்களால பெற்றோர்களை பார்க்க முடியல. முதியோர் இல்லத்துல எத்தனை பேர் போய் சேர்த்து ரொம்ப வேதனையான காரியமாக இருக்கிறது. உன் தகப்பனையும் உன் தாயும் கணப்பன் அவங்க ஆயுட்காலம் முடியும் வரை, அவங்க காலம் முடியும் வரை, அவங்க மரணிக்கும் வரை நீதான் அவர்களை பாதுகாக்க வேண்டும், காக்க வேண்டும். வேதம் அதுதான் சொல்லுகிறது. ஒருவேளை நீ அவர்களை விட்டுட்டேன்னா தேவன் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டார். அங்கே அதாவது உன்னுடைய தீபம் காரிருள், நீ நல்ல பிரகாசமாக இருப்ப. உன் தகப்பனையும் தாயும் நிந்தித்தால் தூசித்தால் உன்னுடைய தீபம் எப்படி ஒரு அணிந்து காரிருளாக மாறுமோ அதுபோல உன்னுடைய வாழ்க்கை மாறிவிடும் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. முதலாவதாக நாம் பெற்றோரை கனப்படுத்த வேண்டும். குடும்பத்திலிருந்து நாம் ஆரம்பிக்கணும். முழுவதுமாக சொல்லுங்கம்மா, ஐயா சொல்லுங்க, என்ன வேணும் உங்களுக்கு. அவங்க கடைக்கு போக சொன்னால் போயிடுவாங்க, சர்ச்சுக்கு வாங்க சொன்னால் போங்க. சர்ச்சில் அப்போதான் இங்கே இருந்து உக்காந்துன்னு தான் 10 முறை எஞ்சி போ. இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் அசைமாடுறாருன்னு எத்தனை பேருக்கு நீங்கள் உணர்ந்துருக்கீங்க?
அவர் சொல்லுகிறார் லேவியராகும் புத்தகத்துல, நான் உங்கள் மத்தியிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். 13:26 லேவியராகமத்தில் இருக்கு. தேவனுடைய ஜனமே, அப்படி என்றால் அவர் நம்ம மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். அப்போ உலாவி கொண்டு அன்னத்துக்கு தான் வெளியே ஏதோ ஒரு தடவை போனால் பரவாயில்ல, பாத்ரூம் போல தண்ணி குடிக்கும், சும்மா 10 முறை ஏஞ்சி. அப்போ என்ன முழு உள்ளத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட நம்ம ஆராதிக்கிறோம் சொல்லுங்க? அதே நீங்கள் ரசிக்கப்படாத முன்னாடி சினிமா தேட்டருக்கு போனீங்கன்னா நடுவில் 10 முறை ஏஞ்சி வருவீங்க. அந்த இடைவேளைன்னு ஒன்று கொடுப்பான் பாருங்க, அதுவரைக்கும் அமைதியாக சுவாரஸ்யமாக பார்த்துன்னு இருப்போம் நாம. ஆமே. ஆனால் சபையில் யாராலும் உட்காரவே முடிய மாட்டேங்குது. ஏன் அது என்ன ஏன்னு தெரில. நாளடைவில் சபையில் பெயர் கிறிஸ்தவர்களாக அப்படியே மாறி விடுகிறார்கள். ஜனங்கள், தாயும் தகப்பனை நாம் கனம் பண்ண நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இரண்டாவதாக நண்பர்கள். நீதிமொழிகள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 29 வாசிங்க. அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமா, உன் வலது கண் உனக்கு இடரலா இருந்தால் அவை பிடுங்கி, அதாவது கண்ணை பிடுங்கி எரிந்து போடுன்னு ஆண்டவர் சொல்ல வரல, அந்த காரியத்தை நீ எரித்து போடு அப்படின்றாரு. உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினா. இப்போ நான் ரோட்ல நான் சொல்லிக்கிறேன், இப்போ ஒரு பெண் நடந்து போறாங்க, அந்த பெண்ணை நான் வந்து பார்க்குறேன், ஐயோ இவ்வளோ அழகாக இருக்காங்களே, என் மனைவியோட இவ்வளோ அழகாக இருக்காங்களே அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? விபச்சாரம் செய்தாயிற்றுன்னு சொல்லுகிறது. அதே அதிகாரத்தில் பாருங்க, நான் உங்களுக்கு 28, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோட பார்க்கிற எவனும் தன் இருதயத்திலே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று சொல்லப்பட்டுகிறது. ஆண்டு சொல்றாரு, மோசையோட கட்டளையோட இந்த அவருடைய வசனங்கள் ரொம்ப கடினமாக இருக்கு. அங்க மோசே ஏதாவது இச்சித்ததுன்னா 1 வாங்கினா அவனுக்கு 2 கொடுத்துடு, அவன் கிட்ட இருந்து 4 பிடுங்கினானா அப்போ நீ 8 கொடுத்துடு, இப்படிதான். ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பார்க்கிறவ எவனும் தன் இருதயத்திலே விபச்சாரம் செய்தாயிற்று, நீ அப்போ விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்றாரு. அப்படின்னா அந்த வலது கண் செய்யறதோ இவ்வளோ இடது கண் செய்யறதோ அதை பிடுங்கி எரிந்து போடு, இனிமே நீ அதை பார்க்காது. அதுதான் அர்த்தம். நம்ம மனசுக்குள்ள அந்த மாதிரிலாம் நினைக்கக்கூட ஆண்டோட பிள்ளைகளா இருக்கிறோம். இன்னைக்கு எத்தனை வாலிப பிள்ளைங்க உலகத்துல விழுந்து ஏந்திக்க முடியாத படிக்கு எவ்வளவு அவசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன? நண்பர்கள் இடையிலே வருகிறதுனால தான். நல்ல நண்பர்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், ஆவிக்குரிய நண்பர்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், ரட்சிக்கப்பட்ட நண்பர்களை நாம் நண்பர்களாக்க வேண்டும். உலகத்திற்குரிய நண்பர்களோடு நாம் பழகுகிறோம் இல்லை என்று சொல்லவில்லை. நானும் வேலை செய்கிறேன், என்னோட உலகத்தில் இருக்கிற நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களோடு ஒரு அளவோடு தான் நான் பழகுகிறேன். அதிகமாய் அவரோடு நான் ஒட்டி கொண்டால் பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும். ஆமா, இந்த நாரும் கெட்டு போயிடும். ஆமென், ஹல்லேலூயா. நண்பர்கள் ஆதாம் ஏவாள் தனிமையாய் இருந்தார்கள். தேவன் அவர்களுக்கு உண்டாக்கினார், சர்வத்தையும் உண்டாக்கி மிருக ஜீவன்களை கொண்டு நீதாம்பா பேர் வைக்கணும்னு சொன்னாரு. நாயினா நாய், பூனைனா பூனை, சிங்கம்னா சிங்கம். ஹல்லேலூயா. ஒரு வீட்டுக்கு நான் போனேன், அந்த இடத்துல ஜெபத்துக்கு கூப்பிட்டாங்க. அவங்க பையனோட பிறந்த நாள், 2வது பிறந்த நாள் 3வது பிறந்த நாள் ஞாபகம் இல்லை, சரின்னு போன ஜெபம் பண்ணலான்னு சொல்லி போய் கூப்பிட்டாங்க. உடனே வந்து அங்கே உள்ள இருந்த அம்மா, இந்த ஸ்டீபன் பாருமா அடங்கவே மாட்டாமான்னு சொல்லி, ஐயோ இந்த பொண்ணு இப்படி கத்துறாள், யாரு அவன் தம்பியா இருக்குமா ஸ்டீபன்? என்ன அவங்க அம்மா, ஸ்டீபன் இங்கே வாடாண்டாங்க. உடனே அங்கே வீட்டுக்குள்ள இந்த நாய் ஓடி வந்து சோபால இருந்து உட்காருது. ஹல்லேலூயா. ஆடப்பா, ஆதாம் நாய்க்கு நாய் தான் பேர் வச்சா, ஸ்டீபனோ இல்லை தேவானோன்னு பேர் வைக்கல. ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனமே, நாம் அப்படியே கர்த்தருடைய கற்பனைகளை எதிர்ப்பதமாக நாம் மாற்றி விடுகிறோம். ஆதாமேவல் தனிமையாக இருந்தார்கள், இடையிலே ஒருத்தன் வந்தான். யாரு யாரு? சத்தமா சொல்லுங்க. அந்த சர்ப்பத்துக்கு இந்த ஏவாள் இடம் கொடுத்ததுனால தான் இவர்கள் தோட்டத்தை விட்டே வெளியே ஓடி போனார்கள். ஆமென், ஹல்லேலூயா. தோட்டத்தை விட்டே தேவன் என்ன செய்தார்? வெளியே தள்ளி விட்டார். சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். கீழ்ப்படிந்தார்களா? கீழ்ப்படியல.
நமக்கு இந்த ரகசியங்கள்லாம் நல்லாவே தெரியும். நான் சுருக்கமாக சொல்லி முடிகிறேன். உங்கள் இடையிலே நண்பர்களை சேர்க்காதீர்கள், நண்பர்களை சேருங்கள். ஆனால் ஒருவேளை அவர்கள் உங்களோடு ஒத்து போனால் அவரோடு பழகுங்கள். ஒத்து போகவில்லை என்றால் விலகி நில்லுங்கள். அவர்களோடு சேர்ந்து அவருடைய குணாதிசயங்களில், ஏன்னா 2வது வாரமான திருவிருந்தில் அவருடைய அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நீங்கள் புசித்து பானம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே நாம் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். முழு உள்ளத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு நாம் நடத்த வேண்டும். அந்த சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆசையாக காட்டுது. இப்படிதான் நண்பர்கள் ஆசையாக காட்டி என்ன செய்வார்கள்? நம்மை உலகத்தின் பாதையிலே கொண்டு போயிடுவாங்க. ஓ, தேவன் உங்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ, கேள்விக்குறி போடுற அந்த இடத்துல சொன்னாரோ, நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவர்களை போல் ஆவீர்கள். உடனே அந்த அம்மாக்கா ஓ ஓ அப்படி இப்படின்னு ஆயிடுச்சு போல. உடனே பழத்தை சாப்பிட்டாங்க, நிர்வாணமாக. அதுவரை தேவ மகிமையால் மூடப்பட்டிருந்த அவருடைய சரீரம் தேவ மகிமை விலகி அவர்கள் நிர்வாணமாக மரத்திற்கு பின்பதாக போய் ஒளிந்து கொண்டார்கள். என்ன கொடூரம், என்ன வேதனையான சம்பவம். ஏன்? காரணம் என்ன? இடையில் அவனை அனுமதித்தார்கள். பாவங்கள் வழிப்போக்கர்களைப் போல நம்முடைய வாழ்விலே வரலாம். வந்தாங்கன்னா அப்படியே அமிச்சிடணும். உள்ள கூப்பிட்டு அவனை உட்கார வச்சு விருந்து போட்டிங்க, அவ்வளோதான், அவன் உங்கள் மேலே ஏறி உக்காந்துப்பான். ஆமென், ஹல்லேலூயா. பாவங்கள் வழிப்போக்கனை போல தாங்க வரும். இது உதாரணத்துக்கு வந்து தாவீது பத்சேபாளிடத்தில் பாவம் செய்யும்போது எந்த தீர்க்கதரிசி வந்து தாவீதை எச்சரிக்கிறாரு சொல்லுங்க? நாத்தான் தீர்க்கதரிசி. அப்போ அவர் வந்து ஒரு ஸ்டோரி சொல்கிறார், ஞாபகம் இருக்குமா? கதை ஒன்று சொல்லுவார். அதான் ஒரு வழிப்போக்கன்றாரு பாருங்க. அந்த இடத்துல நான் முழுவதுமாக சொல்ல முடியாது. வழிப்போக்கன்னு, அந்த வழிப்போக்கன் தான் பாவத்தை போன்றது. நம்முடைய இடையில யாரை அனுமதிக்க வேண்டும்? முதல்ல கர்த்தரை அனுமதியுங்கள். தேவனுடைய ஜனமே, கர்த்தரை அனுமதியுங்கள். உங்கள் உள்ளத்திலே அவருக்கு இடம் கொடுங்கள். முழு உள்ளத்தை கொடுங்கள், முழு ஆத்மாவை கொடுங்கள். கொடுக்கவில்லை என்றால் நம்மை விட பரிதவிக்கிறவர்கள் இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லை. முதலாவதாக பெற்றோரை நாம் கனம் பண்ண வேண்டும். 2வதாக நம்ம நல்ல நண்பர்களாக இருக்க வேண்டும். இடையிலே வந்து நண்பர்கள் வந்து புகுந்து நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை சீரழித்தால் நம்மால் முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மோடு ஆகும். அடுத்ததாக 3வதாக, இன்னும் 5 நிமிடத்தில் நான் முடித்துக்கொள்கிறேன். மணி 11 ஆகிவிட்டது. பிரசங்கிமார்கள், எங்களை மாதிரி பாஸ்டர் மாதிரி, ஹல்லேலூயா, பிரசங்கிமார்கள். வாசிக்கலாம். அப்போஸ்தலருக்கு எழுதின புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்போஸ்தலர் 14:14. அப்போஸ்தலனாகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்டபொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி துரத்த சத்தமாய், மனுஷரே, இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷதானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். தயவுசெய்து வேதத்தை வாசிக்கிறவங்க, ஒருத்தங்க சரியாக வாசிக்கலைன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அவங்க வீட்டில் வேதத்தையே வாசிக்கிறதுல இருந்து. நான் குறை சொல்லலை. நீங்கள் வீட்டில் தயவுசெய்து வேதத்தை எப்படி, எனக்கும் ஆரம்பத்தில் நானும் தப்பாக வாசித்தவங்க தான். எடுத்தோன்னு அப்படியே ஆகும்னு நான் வரல. குறைஞ்சது ஒரு 5 அதிகாரம், நான் ரசிக்கப்பட்ட நாளில் 5 அதிகாரம், அதுக்கப்புறம் போக 10 அதிகாரம், அதுக்கப்புறம் இன்னும் ஆர்வம். அது புரியாது எனக்கு, இந்த பழைய ஏற்பாடெல்லாம் புரியவே புரியாது. அப்போ ரசிக்கப்பட்ட நாளில் இப்படி வசனங்களை வாய் திக்குவாய் தான். ஆனால் வசனங்களை படிக்க 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 எனக்குள்ள மனப்பாடங்கள் அதிகமாகிவிட்டது. சபையிலே நாம் தைரியமாக வந்து வாசிக்கலாம். வசனத்தை நல்ல தெளிவாக மற்றவர்களுக்கு புரியும்படியாக வாசிக்க வேண்டும் நீங்கள். ஏனென்றால் யாராவது இப்போ நீங்களாம் எங்களோட பிள்ளைங்க, நாங்களாம் ஒன்று நினைக்கிறோம். வெளியிலேருந்து யாராவது பிரசங்கி மாதிரி யாராவது வந்தாங்கன்னா இந்த சபையை பற்றி என்ன நினைப்பாங்க? நம்ம மானத்தை நாமளே கப்பலை ஏற்றி விடுவோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே வீட்டில் டெய்லி நீங்கள் வேதத்தை வாசிங்க. காலையில் எழுந்து வேதத்தை வாசித்து அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க? உங்களுடைய வேலைகளையோ காரியங்களையோ நீங்கள் கவனிங்கள். நீங்கள் வீட்டில் வேதத்தை வாசித்தீர்கள் என்றால் சபையிலே நீங்கள் பயம் இல்லாமல் தெளிவாக சத்தமாக உங்களால் வாசிக்க முடியும். இதை நான் என் அனுபவத்திலே சொல்லுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே நாம் வாசித்தோம், லிஸ்திரா என்றும் பட்டணத்திலே பவுலும் பர்னபாவும்
பிரசங்கம் பண்ணுகிறார்கள். தாயின் வயிற்றில் இந்த அந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. தாயின் வயிற்றில் இருந்து சப்பானியாய் ஒரு மனுஷன் அங்க இருக்கிறான். பவுல் அவனை உற்று பார்த்து, விசுவாசத்திற்கு ஏதுவான ரட்சிப்பு இவனிடத்தில் உண்டு என்று சொல்லி, நீ எழுந்து காலூன்றி நில் அப்படின்றாரு. உடனே தாயின் வயிற்றிலிருந்து சப்பானே அவனால் நடக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஒரே இடத்துல யாராவது தூக்கின்னு வந்து வச்சாதான் அவனால முடியும். அவன் எழுந்து நில் சொல்லும் போது உடனே அவன் எழுந்து நின்றான். தேவனை மகிமை. உடனே அங்க இருக்கிற சுத்தி இருக்கிறவங்களாம் பார்த்தாங்க. ஓ, பவுல என்ன சொல்றாங்க பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. மேல் வசனம் 12. பர்னபாவை யூபித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினானபடியினால் அவனை மெர்க்குரி என்றும் சொன்னது. அங்க இருக்கிற ஜனங்கள் இப்ப பவுலுக்கும் பர்னபாவுக்கும் ஒரு பட்ட பெயரை கொடுக்கிறார்கள். என்ன பட்ட பெயர்? யூபித்தர், மெர்க்குரி என்று சொல்லி. யூபித்தர் என்றால் அதாவது விக்கிரகங்களில் சீசன் என்று அர்த்தம். மெர்க்குரி என்றால் ஆண்டவருக்கு இயேசுவின் அடுத்த, அதாவது கடவுளின் பிரதிநிதி. மெர்க்குரி என்றால் கடவுளின் பிரதிநிதி, கடவுளுக்கு அடுத்த. அதாவது இப்போ சிஎம்னாக்கா எப்படி மந்திரின்னு சொல்லுவாங்களே, அது போல ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, இவர்களுக்கு ஒரு பட்டத்தை மெர்க்குரி, யூபித்தர் என்று சொல்லி அழைத்தார்கள். உடனே மாலைகளை கொண்டு வருகிறார்கள், காளைகளை கொண்டு வருகிறார்கள், பலிகளை செலுத்த. இதை உடனே பர்னபாவும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல மனுஷர் தானே. நீங்கள் உங்கள் வீணான தேவர்களை விட்டு நீங்கள் மனம் திரும்பி இயேசுவிடத்தில் வாருங்கள். எங்களை நீங்கள் வணங்காதீங்க. நாங்கள் தேவன் அல்ல, கிறிஸ்துவே தேவன் என்று அவர்கள் மீண்டுமாய் பிரசங்கித்தார்கள். இன்னைக்கு எத்தனையோ சபையில் நான் விஜய் ஃபேன், நான் அஜித் ஃபேன், நான் ரஜினி ஃபேன் அப்படின்ற மாதிரி என்ன சொல்கிறாங்க, நான் டிஜிஎஸ் தினகர் பிரசங்கன்னா ரொம்ப பிடிக்கும், பால் தங்கையா பிரசங்கன்னா ரொம்ப பிடிக்கும், இப்படி பெரிய பெரிய அவங்கள பற்றியே பேசுவாங்க. இப்போ என்ன விஷயம்னா, இயேசுவை விலகி வச்சுட்டு அவங்க தேவனா மாற்றிட்டாங்க. யாரை? பிரசங்கிமார்களை. பாஸ்டரை கனப்படுத்தணும் இல்லை, நான் சொல்ல வரல. பாஸ்டர் அங்கே பவுலும் பர்னபா என்ன பண்ணாங்க, நாங்களும் உங்களை போல மனுஷர் தானே. காலெல்லாம் விழுவாங்க. யூடியூப்லாம் பார்க்குறேன், ஃபேஸ்புக்லாம் பார்க்குறேன். வானத்தின் வாசல்னு ஒரு சபையில் ஒரு பாஸ்டர் இப்படி பண்ணுறாரு, அப்படி பண்ணுறாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. ஜனங்களும் அந்த பக்கம் விழுறாங்க, இப்படி வலிக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல. எனக்கு நிறைய, ஏன்னா கிறிஸ்துவுடைய சமுதாயமே டோட்டலாக மொத்தமாக இவங்களால தான் கெட்டு போகுது. தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுது. தேவனுடைய ஜனமே, யாராவது வந்து உங்களை பாராட்டினாங்கன்னு வச்சுங்களேன், தேவனுக்கு மகிமை பண்ணுங்க, தேவனுக்கு கனத்தை செலுத்துங்க. என்ன கூட நிறைய பேர் பாராட்டி இருக்காங்க. நான் கர்த்தாவே உமக்கு சோத்திரம், எல்லாம் கனமும் உமக்குரியது தான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் நான் என்னுடைய சொந்த அறிவினாலே பேசவில்லை, என்னுடைய சொந்த ஞானத்தினாலே பேசவில்லை, எல்லாம் பரத்தில் இருந்து உண்டானது. ஆமென், ஹல்லேலூயா. நாம் அவருக்கு தான் எல்லாமே செலுத்த வேண்டும். இன்றைக்கு விசுவாசிகள் என்ன செய்கிறார்கள், இயேசுவை தூரமாக வச்சுட்டு பாஸ்டர்களை கடவுளாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் தேடுங்கள். ஒரு பாஸ்டர் அற்புதங்களை செய்ய வல்லவர். அவர் வயிற்று வலினா குணமாயிடும், எந்த வலினா குணமாயிடும். யாரும் டாக்டர்கிட்ட போதும், அந்த பாஸ்டர்கிட்ட வந்தால் போதும். ஒரு அம்மா வந்தாங்க, அவங்களுக்கு தீராத ஒற்றை தலைவலியாக இருந்தது. உடனே வந்து குணம் ஆகலை, தொடர்ந்து வந்தாங்க. உடனே இவருக்கு என்னங்க, தேவன்கிட்ட பேசுறாரு, ஆண்டவரே இத்தனை ஜபங்களும் உம்முடைய நாமத்தினால் தான் நான் செய்தேன், ஆனால் இந்த அம்மாவுக்கு மட்டும் ஏன் சுகமாகலைன்னு கேட்கும்போது, அந்த அம்மா என்னை மகிமைப்படுத்தலை, உன்னதான் மகிமைப்படுத்துகிறாங்க, அதனால் நான் வந்து அற்புதம் செய்யலைன்னு அப்படின்றாங்க. ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அந்த பாஸ்டர்கிட்ட போனால், அந்த பாஸ்டர்கிட்ட போனால், அந்த சுவிசேஷர்கிட்ட போனால், அந்த அப்போஸ்தலர்கிட்ட போனால் எல்லாம் நல்லா இடம். அப்போது தேவனுடைய நாமம் என்ன ஆகுதுன்னா மறைக்கப்படுகிறது. நாம் மறைத்து நாம் ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே அடியேனை மறைத்து நீர் வெளிப்படும். ஆனால் பேசும்போது ஆண்டவரை மறைத்து நாம தான் வெளிப்பட்டு இருக்கோம் பிரசங்கிமார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. விசுவாச குடும்பத்தார், நீங்கள் முழு உள்ளத்தோடு, முழு வேலத்தோடு, முழு ஆத்மாவோடு தேவனிடத்திலே நீங்கள் அன்பு கூற வேண்டும். இது முதலாம் பிரதான கற்பனை. இன்னும் நிறைய சொல்லணும்னு இருக்கேன், டைம் இல்லை, நம்ம யாரும் எழுதியிருக்கோம். கர்த்தருக்கு சித்தமானால் இரண்டாவது கட்டளை வந்து எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் இதை பற்றி நான் பேசுகிறேன். நாம் யாரும் எழுந்து நிற்போம். நம்முடைய காரியங்கள் நாம் ஏன் ஆராதிக்க முடியவில்லை,
பெற்றோர்களை நாம் கனம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய நண்பர்கள் இடையிலே யார் வருகிறார்கள் என்று ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆதாம் ஏவாள் இடையிலே சர்ப்பம் பிசாசானவன் இடையிலே வந்தான். அவர்கள் விழுந்து போனார்கள். அடுத்தது, நம்முடைய விசுவாசம் யார் மீது வைத்திருக்கிற? ஊழியக்காரர் மீது வைத்திருக்கிறீர்களா அல்லது கர்த்தராகிய இயேசுவின் மீது நம்முடைய விசுவாசம் இருக்கிறதா? நாம் முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நாம் ஆராதிக்க வேண்டும் தேவனை. அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். இல்லை, நான் தேவனுக்கு 50% கொடுத்தேன், நான் 50% என் உலகத்துக்கு நான் கொடுக்குறேன், என் மனைவிக்கு கொடுக்குறேன், என் கணவனுக்கு கொடுக்குறேன், என் பிள்ளைகளுக்கு கொடுக்குறேன், ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். நான் எப்படி நான் முழுவதுமாய் உனக்கு நான் கொடுத்தேனோ அதே போல தான் ஆண்டவர் நம்மிடத்தில் முழுவதுமாக எதிர்பார்க்கிறார். அதுவாக தான் வசனம் சொல்லுகிறது, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு என்று. உங்களுக்கு மட்டும் ஆசீர்வாதம் நிறைவாக நீங்கள் கேட்கிறீர்களே, அப்போ ஆண்டவரும் கேட்பது நியாயம் அல்லவா தேவனுடைய ஜனமே? எபினேசரே, எபினேசரே, இதுவரையில்